இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? நம்ம சேனலில் வந்து மீம் ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அப்புறம் வாரத்துக்கு முன்னாடி போடுவோம். இப்போ எங்கே போடுறதே இல்லை. ஸோ வந்து நான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். திரும்ப வர மாட்டேன் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து ஷோ கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து மீம் ரியாக்ஷனாக வரும், கேப்னக்கில் வந்து ஷார்ட்ஸாக வரும். ஓகேவா, இதே விஷயம். ஸோ வந்து ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. இப்போ வந்து நிறைய இந்த லவ்வர்ஸ் டே வந்து இப்போ வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பல மீம்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஓவரெல்லாம் பேச இன்ட்ரோல டக்குன்னு போயிடலாம் வாங்க. நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரீல் கல்யாணம் மாப்பிளையோ நிறுத்துறா. ஓ ஃபைட்டு போல கர்நாடகா போடுறா இறங்கி அடிக்கும். நீ உன் பொண்டாட்டி தான்டா. என்னடா இது? ஏன்டாக்கா இறங்கி அடிப்பாரு பார்த்தா இது வேற மாதிரி ஐடியா இருக்குது. இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்ல. ஓ அவன் எக்ஸ்ல வர பழி வாங்கணும்க்கா. வேற லெவல் டிரைவர் ஒன் ரவுண்டா. ஆனா இப்படி ஒரு வீடியோ பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. வர்க்கன்ஸ்னாலே வித்தியாசமா தான் பண்றாங்க. ஏன் ஃபீல்ட் உண்டி மாவா, அது எனக்கும் ஃபீல்ட் இருக்காடுங்க. என்ன ஃபீலிங்? ஆனா வேற எதிர்பார்க்கல நானும். ஆமா, இது என்ன பாட்டு? எம்டிஆர்ல வந்துச்சு. இவர்த பாடுறாரு இது. அனிருத் எடிட் பண்ணிருக்காங்க ஏதோ. ஐயோ, அப்ப கரெக்ட். எனக்கு தப்பா கேட்டுச்சுன்னு நினைச்சேன். அப்படியே தான் கேக்குது. கேக்குதா தெரியலையே. ஐயோ ஐயா, யார் அப்படி பாட்டு எழுதுனீங்க? ஆமா, யாரும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏதோ பேட் வேர்டு பாட்டுன்னு ஏதோ போட்டிருந்தாங்க. யாரோ சொல்லியிருந்தாங்க ஏதோ குட்டி மியாவா போயிட்டு இருக்கு. இது பேக் சைடு வச்சிருக்கு. பேக் சைடு என்ன பண்ணா விஜே குட்டிமான் ஒருத்தர் வந்து எல்லாம் பேட் கமெண்ட் இவங்க தானா? அந்த பாட்டு தான் இது. இவங்க தான் அந்த பாட்டு பார்க்கும்போது நரநர அப்படின்ட்டு அது நரநர அப்புறம் திரும்பி பாடுறா அந்த பாட்டுலாம் இந்த பாட்டு பெருசால போயிட்டு இருக்கு. சரிங்க, அதுக்கு வந்து அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. சும்மா இருக்க முடியலையாடா உங்களுக்கு? என்ன பண்றாங்க தெரியுமா? கேளுங்க அது கொஞ்சம் அந்த சாங். ஓ, இவங்களே எடுத்து போட்டுருக்காங்களா? இதோட நிப்பாட்டிக்கிட்டா அடப்பாவட்ட. ஐயா வா, நான் வந்தாண்டே கேட்டு விட்டுருவேன் நானு. இதானா இது? அவதான் அசிங்கமா போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தா இவங்களும் பயங்கர அசிங்க பேசிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு மாடா இருக்காங்க. வாயத்தரம் இப்படி இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து ஆமா, வாயை திறந்தாதான் தெரியும். உள்ள ஒரு மினி பூவமே வச்சிருக்காங்கடாப்பா. ஓகே, அடுத்து ஐயோ கடிச்சிர போகுது. என்ன பண்றாரு? ஐயா வேலை பார்த்து பாவம் தானே. அது திருநாயா ரோட்ல வந்து சோழரா பத்துக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட போய் பண்ணா கடிச்சு வச்சா என்ன ஆகுது? ஏறி அடிக்காமல ரொம்ப காலமா. நீ என்ன கேட்ட? குட்டி போட்டா 2 குடுக்கலாம். குட்டி போட்டா 2 குடுக்கலாம். பாருங்களா, நாயை விட்டு வைக்கல. எங்க தலைவன் நாய் கூட குடும்ப நடத்த போயிட்டு அவன் இன்னும் திருந்தல மாமா. ரீல்ஸ் போலாம். இப்படியா அனில் அல்லா இல்ல, இது ஏதோ வந்து ஆமைகள் வன்மத்தோடு போட்ட மாதிரி இருக்கு. இதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது சொல்லிவிட்டேன். ரேண்டமா தான் போறேன், ரேண்டமா தள்ளும் போது வருது, அவ்வளவுதான். தெரியுது. கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கவுண்டமணி வேஷ்டி பார்டர் கலர் தான் ஹைலைட். என்ன இருக்குது? பார்டர் கலர் தான் ஹைலைட். சூப்பர்ங்க. ஓ, இங்க பாரு சும்மா டிவி. இது எப்பறா நோட் பண்ணீங்க?
பாரு. அடில் நல்லா பார்த்தவுடன் திருத்தி விட்டேன். அணில் குஞ்சுகள் தாக்கப்பட்டது. நான் காரணம் கிடையாது சொல்லிவிட்டேன். இது வந்து ரேண்டமா தான் வந்துச்சு. இதுதான் காரணம். திருப்பி திருப்பி சொல்லிக்கிறாரு. பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏகடிக்கு வர சண்டைக்கு வராதீங்க. Oh, so cute. Can I pet? அடப்பாவி. ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்கா? பெட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் யார பெட் பண்றான்? உசர் பட்டு போவேன். அடிட்டு நாய் காட்ட வச்சு போலகுது. நாயோட என்னதான் எனக்கு மீம்ல வச்சிருந்தானோ நான் ரியாக்ஷன் பாருங்க எப்படி முறைக்குதுட்டு அவளை. இதான் சார் நம்ம பயலுங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. She shocked, enjoyed, happy at the same time. டேய் அது யாளுடா. அட கடவுளே. டாக் will stop you. கட்டதா. நாய்கள கடுப்பற முறைச்சு பாக்குதுங்க பாருங்க. வெளியில வாடி. கோவலை கடிச்சு துப்பல. ஓகே அடுத்து. ஸ்கேட்டிங் பண்றானா? ரொமான்ஸா? சூப்பர். தேவதாண்டி. நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பேன். நீங்க ரொமான்ஸ் பண்ற பின்னாடி அவளை கடுப்புறது பொண்ணுக்கு நான் தள்ளிட்டு போயிடுச்சு. கடவுளே. வா போய் தொலைடி. ரெஸ்பெக்ட் ஃபார் பைலட். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். டிசர்வ்டு. பிக் சிஸ்டர் லிட்டில் சிஸ்டரா? ஜெல்லசி லெவல் ஐ. ஓகே அடுத்து. என்ன பப்ஜினே இதுவா? ஆனா ஃபயர கோட் ஞாபகம் போயிட்டு இருக்கான். ஒருத்தர சொல்லாம இருக்கீங்க. யாரா நீங்க? போறானே. நல்லா பண்ணிருக்கீங்க. கேம் ஆட சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கண்டறாதியா? இது பப்ஜி தானே இது? பப்ஜி தான். பப்ஜில ரீகேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வெரி குட்ரா, கை கொடு. ஓகே அடுத்து. என்னாச்சு சார் உங்க சரக்கு மேட்டர்? மூவி நேம் அன்லக்கி பஸ்கரா. இந்த பிசினஸ் பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு தொழில் தெரியும். ஆனா பணம் இல்ல. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரேர் பீஸ். ரைட். நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம். வேற நம்பி எல்லாம் போட்டாரே அவ்வளவுதான். 15 கோடி. இப்போ என்ன சார்? இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில லட்சம் இருந்தா உங்க சரக்கெல்லாம் காப்பாத்துவீங்களா? பாத்தீங்க. ஆனா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலும் 20% எங்களுக்கு, 10% அவனுக்கு, 10% எனக்கு. அதானே. அவ்வளவுதான். இந்த இடத்துல அவர் வரலன்னா நமக்கு எக்க வந்து நம்ம ராம்கி ஏமாத்தி ஓடுறோம்னு தோணும். பட் இது நல்லா இருக்கு எடிட். ஒரு வேளை காந்தி பாபா மீட் பண்ணது என்ன இருக்கும்? கோவிந்தா கோவிந்தா அதோட முச்சு கட்டிருப்பாங்க. லட்சம் காசும் போச்சு, பேங்க் வேலையும் போச்சு, பேரு மரியாதையும் போச்சு. நல்ல வேலை. அதான் அவன் லக்கி பாஸ்கர். அடுத்து அம்மா வந்து புத்தகத்துல போட நாய் இருக்குது. இதான் சாகல. இந்த பையனுக்கு கிறிஸ்தப்பட பாத்தீங்களா? இதெல்லாம் உருப்படுறதா அது. இவன் சின்ன விவேகானந்தர் நினைச்சு, இவன் சின்ன பிரேமானந்தா. வேற பாத்துட்டு இருக்காங்க. அவரை கூட்டிட்டு இதுவும் வந்துட்டு அவர் நினைச்சிருக்காரு நம்மள மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இல்ல ஐவா வேற பாக்குறாரு. பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. இருக்கு தரம் போட்டா என்ன தோணும்? படிச்சு சும்மா ஆடிட்டு இருந்தா போல. யாரா வேடிக்கை பார்க்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுது போல இருக்குது. ரைட். Because of different time zones, when it is Valentine's Day morning on this island, it will already be 6 a.m. in Peru, 9 p.m. in Australia, and February 15 morning in this area. So if a vessel travels in this direction across international date time, it will skip 24 hours in just 1 minute, while the people inside just eat 5-star and do nothing. ஓஹோ நைஸ். இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? யாரும் பெரிய பொண்ணு பிடிக்காதோ அவங்களால அதை ட்ரை பண்ணி பாருங்க. வா சூரிய போட எப்பயா போயிருச்சா? இல்ல இப்பப்பா நான் அடுத்த வருஷம் வரும்ல, அடுத்த வருஷத்தை யூஸ் பண்ணி பாக்க ட்ரிக். நம்பி நான் இவருதாயா வச்சு படம் எடுத்தாங்க. ராக்கெட் இவருதான், இவர் படம் தான் அது. தலைவன் அப்பயே அது மாதிரி ஒருத்தர் பாத்தியா? ஒரு தலைவன் இந்த மாதிரி இருந்து பாரு போல, மோட்டர் சிங்கிளா வந்து பாரு போல. அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். அவங்க செஞ்சு வச்சது சூரியவர்தன் சிலை. ஆனா அங்க இருந்தது
என்ன அப்படி கிறுக்கி சொன்ன வச்சிருக்கேன்? மாதிரி இதே மாதிரி ஹேர் ஸ்டைலு இதே மாதிரி கண்ணாடி போட்டதுனால ஓ. அவருக்கு யார வரியறது அப்படின்ட்டு தப்பான ஒரு ஆளை வரைஞ்சிருக்கு. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றி வேலை. நைட்டு படம் பார்த்துருப்பா போல அதே மாதிரி வச்சு விட்டா போல அதான் வேற யாரையோ வரையுதுல அவங்கள வரைஞ்சிட்டாங்க. என்னடா அந்த மாதிரி யாரையும் வச்சு வச்சிருக்கேன் நான் கிறுக்கி இருந்தான்னு நினைச்சேன் டக்குன்னு பார்த்தேன். ஜிம்மக்கா பாவியா உடியா அவள சாலா நீ யாருடா? ஓகே பார்த்து மீன் போலாம். இட்லியா? ஓ தனுஷ் படம். இட்லி கடைக்கு பாறை கட்டிட்டாங்க மாதிரி. இது வருது குட் பேட் அக்லி டீச்சரை பார்த்துட்டு. குட் பேட் அக்லி படம் வரும்போது கூட வந்து இட்லி கடை படம் வரும்போது போல அதுதான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவம்னா தனுஷ் அண்ணா ஆல்ரெடி எங்களோட பிரச்சனை மாறிட்டு இருக்காரு. இப்படியா டார்ச்சர் பண்றது பாவம்ல. ஓ அதுதான் உடைக்கிற மாதிரி காட்டினாங்களா இவன் வேற டீச்சர்லயா? என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வேலையில வருது இட்லி வந்துக்கலாம் சரி. அப்புறம் என்ன இங்க சும்மாவே பழப்ப கலப்பாங்க. இது கொப்பு சிவராய் பிடிச்சி கதை சொல்ல முடியாது. தேட்டருக்குள்ளே வந்து வரும்போது இட்லி கடை எடுத்து வந்துவானுங்க பொழுது. இட்லி கூட எடுத்துட்டு வந்து இதே வேலை பாப்பாடுக்கு பொழுது. ஐயா அதுக்கு என்ன பண்றாரு? நிக்கிறாரா? கழுவ போறாரா? என்ன இது என்ன ஆர்பிக் மாதிரி தெரியலையே. ஆர்பில் ஏதாவது போட்டோ இருக்குது. என்ன பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்புறம் என்னதான் பண்றாரு? ஏதாவது இது ஆர்ட் மாதிரி ஏதாவது பண்றாரா? ஏய் யாரா நீ? எடிட்டிங்கா? இல்லையா அது ஷேடோ உழுது. வடக்கன்ஸோட பிரெயினே பிரெயின் தான். ஏன் கை போட்டா வச்சிருக்கே தெரியுது. அது கக்கூஸ்ல பண்ணோம் புரியலையே. பாஸ் பையா படம் பார்த்து எல்லாம் கதை போவாங்கல்ல அதுக்கு தான் நீ பண்ற வல்ல கேட்கல. இவன் எதுக்கு பண்ணிருக்கான்னு தான் கேட்டேன். ஏகோன் ஹீரோன் ஹே. ஓ ஏகோன் யார் இந்த ஹீரோனா? யாருன்னு தெரியாதா உனக்கு? யூடியூப் ப்ரோ யாரா இந்த வடக்கன்ஸ் பண்ற இது கிரிஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தா கமெண்டேஷன் கிரிஞ்ச் ஆகுது. ஓகே பார்த்து மீன் போலாம். உங்க யூரினை நீங்களே குடிச்சு காட்டுங்க பாப்போம். ஓ இது பார்த்தல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. நம்ம யூரினை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணோம். ஐயோ யாரும் நம்பவே மாட்டீங்க. நம்ம அதை எடுத்தே காட்டிடுவோம். ஏய் என்னடா இது? அப்ப ஒரு வாந்தி எடுத்து கொமட்டிட்டு ஐயோ காய்ஸ் நீங்க கேட்ட யூரின் இத நம்ம குடிக்க போறோம் காய்ஸ். லைக் மட்டும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. குடிச்சிருமா காய்ஸ்? ஒரு லைக்குக்காக என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. யாரும் நம்பாம இருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி லைவ்லயே தான் போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ ஆஃப் பண்ணல. காய்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் காய்ஸ் வேலையை காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இது வேற குடிக்கணுமா? சேலஞ்ச் வீடியோ பண்ணனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு இவன் கூச்சமே பட மாட்டானா? இதுக்கு மேல என்னால இதை தாங்க முடியாது. டேய் என்னங்கடா இது? சேலஞ்ச் பண்றதுக்கு நாய் வேணாமடா. பெரிய மேன் விஸ்வல்ட் பேர்கில்ஸ் அதனால வந்து குரூப் பச கூட்டி போட்டு ஃபேக் தர பண்ணிருப்பா. டேய் என்னங்கடா இது கர்மம். சேலஞ்ச் பண்ணலாம் இது தப்பு இல்ல. இப்படியா கொடுவே என்னதான் இந்த லைக்கு ஆசைப்பட்டு எனக்கு பண்ற வேலை இருக்குது. சேலஞ்சுன்ற பேர்ல கொடு பண்றீங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீம் ரியாக்ஷன் வந்து இதெல்லாம் கட் பண்ணி நம்ம கேப்டன் சேனல்ல போடுறேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. வீக்லி போ ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துல வந்து கேப்டன் வந்து ஷார்ட்ஸா போடுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன போடலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இதுதான் வந்து என்னுடைய இன்ஸ்டா ஐடி. இது வந்து மேல இருக்கிறது நம்ம சேனலோட ஐடி, கீழே நம்ம இன்ஸ்டா ஐடி. அது சேனல் ஐடியா இதுல ஆக்டிவா இருப்பேன். ஓகேவா? பாருங்க ப்ரோ அப்படின்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நான் பார்த்து மீம் ரியாக்ஷன்ல போட்டு விடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். பாய். நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு நானும் அந்த எம்டிஎன் போட்டோன்னே நானும் ஏதோ ஒரு பாட்டு போல இருக்கு. ஏதோ டப் பண்ணி கேவலமா டப் பண்ணி வச்சிருக்கான போல இருக்குன்னு நினைச்சேன். அந்த நான் வந்து அது என்ன நல்லா யாரோ சிங்கர் பாடுற மாதிரி இருக்கு. பாடுறாருன்னு அனிருத்துக்கு வேலை பழக்கம் இல்ல. ஏற்கனவே ஒரு பாட்டு பாடிதான் அவரு திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. இதுல இன்னொன்னு இப்படி ஒரு பாட்டு விட்டாருன்னா அவ்வளவுதான். எடிட்டிங் போல இருக்கு. எடிட் பண்ணிருக்காங்க. எப்படியா எடிட் பண்ணி அதான் ஃபுல்லா கமெண்ட். அது ஃபுல்லா கமெண்ட யாரோ திட்டிருக்காங்க. அவங்க ஃபுல்லா
அந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து பாட்டா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாவி இதுக்கு ஒரு மியூசிக் அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு உண்மையாவே. அட ஏன்டா பாவிகளா. உண்மையிலே நீ ஏதாவது ஒரு நல்ல சும்மா நீயா லைன் எழுதி போட்டிருந்தா கூட பெரிய ஆளா இருப்படா. இப்படி ஒரு பாட்டை நீ போட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. யார் யாருன்னு இப்ப தேடிட்டு இருப்பாங்க. எப்படி அவன் மூஞ்ச காட்டான அவ்வளவுதான். எப்படி காட்டுவாரு மூஞ்சி. நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்